ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஹெச் லைஃப் ஸ்டைல். எனக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இவ புக்கு படிச்சுட்ருக்காளேன்னு பார்க்குறீங்களா? ஸோ ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த போன அகாடமிக்கு வந்துட்டு ரிப்போர்ட் கார்டும் கொடுத்துட்டாங்க. ப்ரமோஷன் ஆகிட்டா. 5th to 6th வந்துட்டு ப்ரமோஷன் ஆகிட்டா. அதே மாதிரி புக்ஸும் வந்துட்டு வாங்கிட்டோம். ஸோ என்னென்ன மார்க்ஸ் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கார்டும் ப்ரமோஷன் கார்டும் கொடுத்துட்டாங்க. அவள் வந்துட்டு எந்த மார்க்ஸ் எடுத்திருக்கான்னு தான் நான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இது மாதிரி எக்ஸாம் அப்போது நான் வந்து எப்படி பசங்களை வந்து நான் ட்ரெயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு உண்டான அந்த ரிசல்ட்டு கிடச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, என் பொண்ணு வந்துட்டு மெட்ரிக் சிலபஸ்லேருந்து சிபிஎஸ்சிக்காக போகிறா. ஸோ அது என்ன ஆச்சு, ஏன்னா 5th வரைக்கும் வந்துட்டு மெட்ரிக் படிச்சுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இப்போ 6th சிபிஎஸ்சியாக போகிறா. ஸோ அதுக்குண்டான ரீசன் எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி அர்ஷிதா சொல்ல வேண்டியதை சொல்லிடுமா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அர்ஷிதா, நீ எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்னென்ன சப்ஜெக்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கிறதுனால, அதாவது 5th வரைக்கும் மெட்ரிகுலேஷன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்துட்டு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஜிகே. இதில் வந்து மார்க்லாம் போட மாட்டாங்க. இது வந்து கிரேட் சிஸ்டம் தான். கிரேடில் வந்துட்டு இந்த மார்க்குக்கு வந்துட்டு A1, A2, B1, B2, C1 அது மாதிரி அதே மாதிரி இது கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு 90, அதாவது A1னா 91லேருந்து 100 வரைக்கும் இருக்கணும். ஸோ அது எல்லா ஸ்கூலுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு சிஸ்டம் இருக்கும். நான் வந்து டேர்ம் 1ல் பார்த்தீங்கன்னா A2 வாங்கியிருக்கேன். டேர்ம் 2ல் வந்து நான் அதே மாதிரி A2 வாங்கியிருக்கேன். எங்கள் அம்மா காலத்தில் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி தான் இருக்கும். இப்போ எங்களுக்கு வந்து அப் டு 7th வரைக்கும் டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 இருக்குது. இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா நான் வந்து A2 வாங்கியிருக்கேன். A2 மீன்ஸ் 81 to 90. இங்கிலீஷில் வந்து A1 வாங்கியிருக்கேன். A1னா 91 to 100. மேத்தமேட்டிக்ஸில் நான் வந்து A2 வாங்கியிருக்கேன். அதே மாதிரி A2னா 81 to 90. சயின்ஸில் வந்து சயின்ஸ், அதாவது EVS, அதில் பார்த்தீங்கன்னா நான் அதே மாதிரி A2 வாங்கியிருக்கேன். சோஷியல் சயின்ஸ்லேயும் A2, கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் A1, ஜிகேல A1. ஓவரால் நான் வந்து டேர்ம் 3ல் வந்து A1 வாங்கியிருக்கேன். டேர்ம் 1, டேர்ம் 2ல் வந்து நான் லோ மார்க்ஸ் எடுத்துட்டேன். B1, C1லாம் இங்கே வரும். ஆனால் நான் வந்து ஓவராலாக நான் டேர்ம் 3ல் வந்து A1 வாங்கியிருக்கேன். இப்போ நான் இதை வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, டேர்ம் 1, டேர்ம் 2ல் வந்து நான் வந்து லோ மார்க்ஸ் எடுத்துட்டேன். C1னா பார்த்தீங்கன்னா 51 to 60, அது மாதிரி லோ மார்க்ஸ் தான் நான் எடுத்துட்டேன். இப்போ டேர்ம் 3ல் வந்து நான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கேன். இதில் மட்டும்தான் B1 வந்திருக்கு. மற்ற எல்லாமே வந்து நான் A1, A2 தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கு தான் நான் வந்து இதை சொல்கிறேன். ஸோ பசங்களுக்கு நான் வந்துட்டு எக்ஸாம் அப்போது எப்படிலாம் நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த டேர்ம்க்கையும் நான் வந்துட்டு கண்டினியூ பண்ணிட்டு தான். ஸோ இவளுக்கு வந்துட்டு அந்த ஒரு எப்படி சொல்கிறது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஏன்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் இல்லையா. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்துட்டு எப்போவுமே நீ வந்துட்டு B1, C1லலாம் இருந்தோம்னா அடுத்த கேட்டகரி அடுத்த இதுக்கு போக முடியாது. ஸோ இதுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் கண்டிப்பாக இருக்கணும். அவ்வளோ நல்ல எஃபர்ட் போட்டால் இந்த அகாடமிக்கு, அதுவும் இந்த மார்ச் மந்த் எக்ஸாம் வந்ததில் நல்லாவே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கோஆப்ரேஷன் கொடுத்தாவ. காலையில் எழுந்திரிச்சு படிக்கிறது, அதே மாதிரி நான் சொல்கிறது எல்லாமே வந்துட்டு அவள் படித்தா. பிளான் போட்டது எல்லாமே வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டா. ஸோ இன்புட் வந்துட்டு நம்ம கரெக்டாக நம்ம செஞ்சால் தான் நமக்கு வந்துட்டு அவுட்புட் வந்துட்டு கரெக்டாக வரும். ஸோ இந்த A1 வந்துட்டு எனக்கு நான், அதாவது இந்த 1st 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் A1 நீ எடுத்ததே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அதனால் உனக்கு என்ன வேணும் சொல்லு. ட்ரெஸ்ஸு
நீ ஏதோ ஒன்று ஆசைப்பட்டு கேட்டல என்கிட்ட. டென்ட் செல்ஃப். சொல்லு, கத்தி சொல்லு. டென்ட் செல்ஃப். டென்ட் செல்ஃப். சரி, ஓகே. டென்ட் மாதிரி ஹவுஸ் மாதிரி இருக்கும். அது வந்து செல்ஃப் உள்ள வந்து கிராஃப்ட் பொருள்லாம் நான் நிறைய வாங்கி வைக்கிறதுனால என் டேபிள் ஃபுல்லாகிடுது. நான் வந்து பெட்ரூமில் வைக்கிறேன், ஃப்ரிட்ஜு பக்கத்தில் வைக்கிறேன், கீழே வைக்கிறேன், தலையில் வைக்கிறேன், டீப்பாலெல்லாம் வைக்கிறேன் நான். அதனால் எங்கள் அம்மா வந்து இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது, உன் டேபிளில் வை கபோர்டில் வைன்னு சொல்லிடுறாங்க. டென்ட் ஹவுஸ் தான் எனக்கு வாங்கணும்னு ஆசை. ஸோ அதனால் எங்கள் அம்மா கிட்ட கேட்டிருக்கேன், அதான் எனக்கு வேணுமா. சரி, ஓகே. நீ வந்துட்டு எக்ஸாம் அப்போது நல்லா படித்ததுனால நல்ல மார்க்ஸும் நீ எடுத்திருக்க. ஸோ அதனால் உனக்கு வந்து கண்டிப்பாக கிஃப்ட்டு உண்டு, ஓகேவா? இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் வந்துட்டு மெட்ரிக்கு படிச்சுட்டு இருந்தா, இப்போ 6th அவள் சிபிஎஸ்சியாக படிக்க போகிறா. ஸோ ஏன் இந்த வந்து ஷஃபிள் பார்த்தீங்கன்னா, இவ படிக்கிற ஸ்கூலில் வந்துட்டு இப்போ சிபிஎஸ்சியாக மாற்றிட்டாங்க. ஸோ அப் டு 7th grade வரைக்குமே வந்துட்டு சிபிஎஸ்சியாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால தான் சிபிஎஸ்சியாக படிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ பரவாயில்ல, ஃப்யூச்சரில் வந்துட்டு அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சிபிஎஸ்சியில் வந்து என்இபி அண்ட் என்சிஎஃப் இந்த பேட்டர்னில் தான் வந்து கொண்டு வராங்க. இந்த சிபிஎஸ்சியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிந்தி 3rd language கம்பல்சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனு. இது வந்து ஹிந்தி தான். ஹிந்தி வந்து என் பொண்ணுக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ இதுதான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் மைனஸ் கேட்டகரி இதுவாக இருக்கும். ஆனால் வந்து இந்த லீவில் எப்படியாவது நான் பேசிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருவேன், நம்பிக்கையில் இருக்கேன். என்ன ஹர்ஷிதா, கற்றுப்பியா? ஆக்சுவலாக இது எல்லாம் வந்து மேப் புக்கெலாம் தந்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நாங்கள் வந்து கிளாஸில் வந்து வாங்கிட்டே வரமாட்டோம் 5thலலாம். அதனால் அவங்களே கொடுத்துட்டாங்க மேப்பு. இது ஃபுல்லாகவே மேப் தான். இது செகண்ட்ரியிலேருந்து மேப் இருக்கும். ஏன்னா விஷாலுக்கே வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? ப்ரைமரிக்குலேருந்து தான் இருக்காது. செகண்ட்ரியிலேருந்து எல்லாருக்குமே மேப் புக்கு மாதிரி கொடுத்துருவாங்க, கிராஃப் புக் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. இப்போ என்னென்னா, இப்போது இந்த 6th நியூ சிஸ்டம், நியூ சிலபஸ், இது எல்லாமே வந்துட்டு அட்வான்ஸ்டாக இருக்குது. எல்லாருக்குமே தெரியும் சிபிஎஸ்சினாலே அட்வான்ஸ்டு தான். ஸோ இவ எப்படி படிக்க போகிறா, நான் எப்படி இவளுக்கு வந்துட்டு கம்பெனி கொடுக்க போகிறேன்ட்டு எனக்கு தெரியல. பட் ஆனால் கண்டிப்பாக வந்து நல்ல மார்க்ஸ் தான் எடுக்கணும், ஓகேவா ஹர்ஷிதா? ஒரு வழியாக 5th 6th போயிட்டா என் பொண்ணு. அதே மாதிரி ஃபீஸ் பே பண்ணிவிட்டு புக்ஸையும் நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ இனி ஜூன் மந்தில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்ட்டு தெரியல. ஸோ எக்ஸாம்ஸ் எப்படிலாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ இது எல்லாமே வந்து நியூவாக ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு பொண்ணை வந்து நம்ம ஸ்கூலில் நியூவாக ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மென்டாலிட்டி தான் எனக்கு இருக்குது. ஸோ பார்ப்போம் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது என் பையனுக்கும் வந்து இப்போது அவன் வந்து 8th 9th போகிறான். ஸோ அவனும் வந்து ப்ரமோட் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரமோஷன் கார்டும் வாங்கிட்டோம். ஸோ அவன் மார்க் பார்த்திங்கன்னா 3rd rank. ஸோ எனக்கு அதாவது அவன் வந்துட்டு டாப்பர் லிஸ்ட்டில் இருக்கான். ஸோ அது இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ அவன் வந்துட்டு 1st rank 2nd rank 3rd rank அந்த மாதிரிலாம் மாற்றி எடுத்துகிட்டு இருந்தான். ஸோ இப்போ வந்து ஆனுவல் பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்துட்டு என்னென்னா 3rd rank கொடுத்துருக்காங்க. ஸோ ஸோ 1st rank 2nd rank 3rd rank திருப்பி 2nd rank 1st rank 3rd rank இந்த மாதிரிலாம் எடுத்து இப்போ 3rd rank எடுத்திருக்கான். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஸோ சேம் ப்ரொசீஜர் தான் அவனும் ஃபாலோ பண்ணுவான். இது எல்லாமே வந்து ரிமார்க்ஸ், அவனுக்கு கொடுத்த ரிமார்க்ஸு. ஸோ ரொம்பவே ஹாப்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வெயிலில் சுற்றாதீங்க, ஜாலியாக இருங்க. லீவில் வந்து நாங்கள் நிறைய வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறோம். எனக்கு வந்து லீவில் கிடச்ச தனி பெட்டு இது. இங்கே தான் நான் வந்து தூங்குவேன், தனியாக வந்து நான் தூங்குவேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ ஆல். பாய். தேங்க்யூ.